என் அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக காலங்காலமாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் சொல்லுவாங்க, பழங்காலத்து முறைப்படி பூண்டு மிளகு வச்சு கருவாட்டு குழம்பு. பூண்டு மிளகு கருவாட்டு குழம்பு. இதில் மிளகா தூள் சேர்க்க மாட்டாங்க. நல்லா மிளகும் பூண்டும் நல்லா கொஞ்சம் ஜீரகம் வச்சு நல்லா கொஞ்சம் உரப்பு இருக்கிற மாதிரி வச்சு அதிகமாக செய்வாங்க. சாம்பார் வெங்காயத்தில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும். அது அந்த பூண்டு மிளகு கருவாட்டு குழம்பு கிராமத்து முறைப்படி, நம்ம ஊர் முறைப்படி ட்ரெடிஷ்னலாக செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குழம்பு வந்து புள்ள பெற்றவங்க, சரி இன்றைக்கி இந்த ஒரு ஜலதோஷமாக இருக்குது, ஜுரமாக இருக்குது, இந்த குளிர்காலங்களில் இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப விரும்பி எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் நம்ம முட்டை அப்படி கொத்தி ஊற்றுவோம், கருவாடும் போடுவோம், முட்டையும் கொத்தி ஊற்றுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், மறுநாள் வச்சு. முட்டை போடாமல் இருந்தால் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். முட்டை நீங்கள் வேணும்னு அதில் கொத்தி ஊற்றிங்கன்னா மறுநாள் வரைக்கும் சாப்பிட்லாம், அடுத்த நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். அதனால் அந்த குழம்பு செய்ய போகிறோம். சாம்பார் வெங்காயம், இந்த மசாலா தூள் ஒன்று நம்மளே செஞ்சது. இந்த மசாலா தூளில் மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா, மஞ்சள் இது போட்டு அரைச்சி வச்ச தூள். மிளகா காஞ்ச மிளகாய் கிடையாது, இதில் காஞ்ச மிளகாய் சேர்க்கவே மாட்டோம். காஞ்ச மிளகா தூளும் சேர்க்க மாட்டோம், காஞ்ச மிளகாயும் சேர்க்க மாட்டோம். ஏன்னா அது பதிலாக பச்சை மிளகா, மிளகு, பூண்டுடைய காரம் தான் இதில் தூக்கலாக இருக்கும். கருவாடு, உங்கள்கிட்ட கருவாடு துண்டாக இருந்தாலும் சரி, வேறு மாதிரி இருந்தாலும் சரி, நெத்திலி எது இருக்கோ அந்த இருக்கிற கருவாடை நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டுக்குங்க. புளி ஊற வச்சுருக்கோம். ஒரு நெல்லிக்காய் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு. இது கொஞ்சம் புளி தூக்கலாக இருக்கணும். உரப்பும் புளியும் தூக்கலாக இருக்கணும். உரப்புங்கிறது மிளகு பூண்டால் வரக்கூடிய உரப்பு, நல்லா காரமாக இருக்கும். முட்டை கொத்தி ஊற்றுவோம். தேவைப்படுறவங்க ஊற்றிக்கங்க. அந்த குழம்பு 2 நாள் வச்சு மறுநாள் வச்சு சாப்பிடணுமா இருந்தால் முட்டை சேர்க்காதுங்க. அன்றைக்கே வச்சு அன்றைக்கே சாப்பிடணுமா இருந்தால் முட்டை கொத்தி ஊற்றி சாப்பிடலாம். இதில் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் இது சேர்க்கறதுக்காக இதில் உள்ள தூள்கள் சேர்ப்போம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காய கட்டி, மிளகு, பூண்டு, நம்ம தாளிப்புக்கு ஜீரகமும் வெந்தயமும் கடுகு உளுந்தோம் இதை நம்ம தாளிப்புக்கு வச்சுக்கிடுவோம். இந்த குழம்புக்கு மிளகும் பூண்டும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கணும். முழு பூண்டும் நம்ம குழம்புல போடுவோம். நான் செய்முறை மேலே செய்யும் போது காட்டுறேன் எப்படின்ட்டு. தக்காளி, உப்பு, எண்ணெய். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு அரைக்கிற ஒரு பொருள் இந்த பாருங்கள். நல்லா மிளகு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல, அந்த டீஸ்பூனில் ஃபுல்லாக ஒரு ஸ்பூனும் இன்னும் ஒரு ஸ்பூனும் போடுறேன். 2 சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போடுறேன். அதில் இந்த பாருங்கள், நல்லா ஒரு கொத்து பூண்டு அதையும் இதில் போடுறேன். மீதி பூண்டு நம்ம முழுசாக அதில் எண்ணெயில் வதக்குவோம், அதனால் அதை விட்டுருவோம். இதில் கொஞ்சம் சீரகம் நம்ம தாளிப்புலையும் சீரகம் போடுவோம். மிக்சியில் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுறோம். ஒரு அடுப்பத்தை வச்சுட்டு குழம்பு செய்கிறதுக்காக ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ருசி டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சாதா எண்ணெய் தான் ஊற்றுறேன். இருந்தால் நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 100 ml எண்ணெய், கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். அதனால் 100 ml, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து, வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதிலே ஒரு பெருங்காய கட்டி. நல்லா நீங்கள் கடைசியில் சேர்க்குறதா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். இது பூண்டு மிளகு குழம்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு நல்லா அந்த பாருங்கள், ஒரு 50 கிராம் பூண்டு நல்லா உரிச்சதை முழுசாக அப்படியே போடுவோம். நல்லா பூண்டு கொஞ்சம் எண்ணெய் சத்து போகிற அளவுக்கு வதங்கட்டும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ
பாருங்கள், இந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிக்கிட்டு வருது. இந்த பாருங்கள், பூண்டு இப்போ தான் ப்ரௌன் கலராக மாறுது. மாறிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு, உங்களுக்கு என்ன கருவாடு இருக்கோ, இந்த பெரிய கருவாடு தான் இல்லை எந்த கருவாடை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்குங்க. தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுங்க, சிம்மில் வச்சுங்க தீயை. இப்போ கருவாடு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுது பாருங்கள். பூண்டும் நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம், 200 கிராம் சாம்பார் வெங்காயம், குறிப்பாக சாம்பார் வெங்காயம் தான் போடணும். சாம்பார் வெங்காயம் தான் அருமையாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. 200 கிராம் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக பாருங்கள். இப்படி துண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், சின்னதாக நறுக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக நறுக்கி அதை 200 கிராம் வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை இதை சேர்த்துக்கிறோம். இந்த கருவாடை நல்லா பொரிஞ்சிருச்சு, தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம், கடைசியில் போட்டுக்கிறோம். இப்போ கருவாடு நல்லா வெந்துருச்சு, வெந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் கரைஞ்சிரும். கடைசியில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். 4 பீஸ் போட்டோம், 4 பீஸ் கருவாடை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகலை, பூண்டு தான் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்குறோம். வெங்காயம் கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் கலர்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணாடி பதம், இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நம்ம பெருசாக போட்டிருக்கோம், சாப்பிடும்போது அது நல்லா கடி போடும், நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள்ண்டா. இதில் வந்து மிளகா போடாமல் சோம்பு, தனியா, ஜீரகம், மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்ச மசாலாத்தூளில் 1 ஸ்பூன். இதை குழம்ப திக்னஸ் கொடுக்கறதுக்கு பாருங்கள். இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த குழம்பு மசாலாத்தூள் இல்லாதவங்க ஜீரகத்தூளில் 1 ஸ்பூனு, தனியாத்தூளில் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. குழம்பு மசாலாத்தூள் இது சேர்த்துக்குங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலாத்தூள். எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை நம்ம இதிலே போட்டு ஆரம்பத்துலேருந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வதக்கிட்டே வந்தால் கருவாடு அப்படி தூள் ஆயிரும், முள்ளெல்லாம் அதில் வரும். அதனால தான் கருவாடு பொரிஞ்ச உடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். 200 கிராம் தக்காளி, தக்காளி சேர்த்துட்டு தீயை ஹையில் வச்சுக்கோங்க கொஞ்சம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக இப்போதைக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, ஏன்னா இது கருவாட்டு குழம்பு, அதனால் உப்பு ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மி போடணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுங்க. சும்மா தேவைக்கு தகுந்த மாதிரி போகணும். கொஞ்சம் உப்பு போடுறேன், நிறைய போட்டிங்கன்னா கருவாட்டில் உப்பு இருக்குது, உப்பு அப்புறம் கசக்கும். இப்போ நம்ம பூண்டு, மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம், அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலை, மிளகும் பூண்டு தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். ஒரு 6 பச்சை மிளகா அதில் சேர்த்துங்க, உரப்புக்கு தகுந்த மாதிரி 6-7 பச்சை மிளகா, அதான் காரம். அதுக்கு மட்டும் 6-7 பச்சை மிளகா தேவை. உரப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அப்படியே வச்சு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் திரண்டு வரட்டும். மசாலாலாம் வெந்து பாருங்கள், நல்லா மேலே எண்ணெய் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், நல்லா எலுமிச்சம்பழம் சைஸு, அதை புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த வடிகட்டின தண்ணி குழம்பு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்குங்க. குழம்பு திக்காக வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துங்க, குழம்பு கொஞ்சம் கூட எல்லாருக்கும் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துங்க.
வேறு எந்த தண்ணி நம்ம சேர்க்கல, புளி தண்ணி மட்டும்தான் சேர்க்குறோம். குழம்பு திக்காக வேணுண்டா புளி தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. குழம்பு கொஞ்சம் கூட வேணும்னா அந்த புளி கரைச்சலை கூட ஊற்றிக்குங்க. இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இந்த குழம்ப உப்பு டேஸ்ட் பண்ணும்போது அரை உப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக உப்பு இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது, அரை உப்பு. ஏன்னா நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம். கருவாட்டில் உள்ள உப்பு அதில் போய் இறங்கும். அப்போதைக்கு தெரியாது. குழம்பு நல்லா ஒரு 2 ஹவர் 4 ஹவர் ஆனதுக்கப்புறம் அந்த உப்புடைய கருவாட்டுடைய உப்பு அதில் இறங்கிடுது. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக புளி ஊற்றினோடனே அந்த கருவாடை அதில் சேர்த்துருவோம். முதல்ல வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கருவாடை இதில் சேர்த்துருவோம். லேசாக கருவாடை போட்டுட்டு ரொம்ப கிண்டாமல் லைட்டாக அப்படி ஒரு சுற்றி விட்டுட்டு, ரொம்ப நேரம் வைக்க வேணாம். ஒரு புளி ஊற்றிருக்கோம், ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா அப்படி கொதி வருது. இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்குங்க. கருவாட்டு குழம்பு முடிஞ்சுது. இதிலே முட்டை கொத்தி ஊற்றுனா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை இந்த குழம்பு அன்னைக்கே சாப்பிட்றணும். கருவாடெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம நல்லா கொதி வரும்போது முட்டையை அதில் கொத்தி ஊற்றிக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு பாருங்கள். முட்டையை கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி போடுங்க. ஏன்னா ஓடு போய் உள்ளே விழுந்துடும். அதனால் ஒவ்வொரு முட்டையாக இப்படி உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் அந்த குழம்புல ஏதாவது ஒரு கார்னரில் அப்படி ஒரு பக்கமாக அப்படி ஒரு முழுசாக ஊற்றி விட்ருங்க. அஞ்சு முட்டை ஊற்றிருக்கேன், உடச்சி ஊற்றிருக்கேன். அப்படியே முழுசாக கூட முட்டையை போட்டுட்டு அவிச்சிட்டு இதில் போடலாம். இல்லை முதலே குழம்பு செய்யும்போது போட்டுட்டு அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு திருப்பி இதில் சேர்த்துக்கலாம். இப்படி இந்த குழம்புக்கு நல்லா முட்டையை கொத்தி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம். கிண்டாமல் மூடி வச்சிடலாம். தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ முட்டையை அப்படியே ஊற்றணும். அது கரண்டி போட்டு கிளறல அப்படியே விட்டுட்டோம். முட்டை அப்படியே முழுசாக ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை அப்படி கிடைக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா இப்போ திரண்டு மேலே இருக்குது. டீ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பாடுக்கு ரெடி ஆகிடுச்சு. அருமையான கிராமத்து முறைப்படி, ட்ரெடிஷனாக பழைய காலத்து முறைப்படி பூண்டு மிளகு கருவாட்டு குழம்பு முட்டை ஊற்றி செஞ்சுருக்கோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். சளி இருமல் ஜுரம் இந்த மாதிரி டைமுகளில் இந்த குழம்பு ரொம்ப பொருத்தமான குழம்பு. டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதில் முட்டை வேணாம் கருவாடு வேணாண்டா அந்த கருவாட்டை முதல்ல பொரிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் போடாதீங்க. கருவாடு இல்லாமல் முட்டை போட்டு இந்த பூண்டு முட்டை குழம்பு செய்யலாம். கருவாடை சேர்த்து கருவாடு முட்டை போடாமலும் செய்யலாம். முட்டை சேர்த்து நீங்கள் செய்யலாம். உங்கங்க விருப்ப பிரகாரம் முட்டை கொத்தி ஊற்றியும் செய்யுங்க, ஊற்றாமல் செய்யுங்க. கருவாடு போட்டு செய்யலாம், கருவாடு போடாமலும் செய்யலாம். ஆக பூண்டு மிளகு குழம்பு சூப்பராக இருக்கும். பார்த்து செஞ்சுங்க. இந்த வீடியோ பிரகாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ருசி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரா.